அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் காளான் பிரியாணி லஞ்சுக்கு என் பிள்ளைங்க 2 நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கேஸ் ஆன் பண்ணிக்கலாம், குக்கர் வச்சுக்கலாம், 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகவும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா ஹீட் ஆகணும்னு அதுக்கப்புறமா வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கி ப்ரௌனிஸாக ஆன உடனே அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா 2 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கருகிடும், அதனால லாஸ்ட்டாக தான் போடணும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி கிரேவி ஆனோடனே தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போட்டு நல்லா வதக்கிட்டு கிரேவி ஆனோடனே அதுக்கப்புறமா காளான் போட்டுக்கலாம். காளான் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த கப்பில் அரிசி எடுத்துக்கோமோ அந்த கப்பில் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதி வரவும் அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு 2 விசில் வச்சோன்னா காளான் பிரியாணி ரெடி. சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு சீக்கிரமாகவே ஆகிடும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். குக்கர் விசில் வச்சிடலாம். 2 விசில் வச்சோன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ரைட்டாக அதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வச்சு ஒரு துவையல் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் அது. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் வந்து உளுந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உளுந்து வச்ச துவையல் எப்போவுமே நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். காரத்தை அது எடுத்துரும். நல்லா வதக்குங்க, ப்ரௌனிஸாக வர வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு மெயினாக வந்து இந்த பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. அதுக்கப்புறமா 4 வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு ஹீட் ஆனோன்னா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ப்ரௌனிஸாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரே ஒரு குட்டி தக்காளி போட்டிங்கன்னா போதும், அது டேஸ்ட்டுக்கு தான் நல்லாயிருக்கும். அது நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா ப்ரௌனிஸாக ஆனோம்னா நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன புளி துண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கூட நெருக்கி வச்ச தேங்காவை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி ப்ரௌனிஸாக ஆனோடனே அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவு, அதை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கருவேப்பிலை எப்போவுமே நல்லது, பிள்ளைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். கொத்தமல்லி நல்லா ஜீரண சக்தி ஆகும், அதனால கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி நல்லா ஆற வைங்க. ஆற வச்சு தான் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். இந்த சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லது, பிள்ளைங்களுக்கு நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. நல்லா பசி எடுக்கும், ஜீரண சக்தி ஆகும், நல்லாயிருக்கும். நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். போட்டு நல்லா குறக்குறனும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் நம்ம ஒரு மீடியமாக அரைச்சிக்கணும். லாஸ்ட்டாக தான் உளுந்து போட்டு அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், நல்லது உடம்புக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.